வணக்கங்க. நம்ம மகிழ்வனத்துல இருக்கிற சிகப்பு நாட்டு வெண்டைய பத்தி பார்க்கலாங்களாங்க? நம்ம தோட்டத்துல வந்துங்க சிகப்பு வெண்டையும் இருக்குதுங்க, வெள்ளை வெண்டையும் இருந்ததுங்க. சாதாரண வெண்டைக்கா இருக்கும் இல்லைங்களா? அதுவும் இருக்குங்க இப்ப. இந்த இந்த இதுலயேங்க சிகப்பு வெண்டையும், சாதா வெண்டையும் பக்கத்து பக்கத்துலயே செடி இருக்கிறதுனாலங்க, கிராஸ் பாலினேஷன் நடந்து, இந்த சிகப்பு வெண்டையோட கலர் வந்து கொஞ்சம் டல்லா இருக்குங்க. இல்லன்னா ரொம்ப கலர் அழகா இருக்குங்க. இப்ப வந்து கலர் வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சுங்க. இது வந்து இந்த சிவப்பு வெண்டைக்கு வந்து முளைப்பு திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து செடி வச்சு 40வது நாள்ல இருந்தே நம்ம காய் பறிக்க ஆரம்பிச்சிரலாங்க. காய் வந்து கம்மியா தாங்க பிடிக்கும். ஆனா ரொம்ப நாளைக்கு காய் நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த செடியோட ஹைட் வந்து 6, 7 அடி உயரம் வரைக்கும் கூட போகுங்க. நல்லா ரொம்ப ஹைட்டா வருங்க. அந்த சாதா வெண்டை இருக்கு இல்லைங்களா? அது நெறைய காய் வரும். ஆனா சீக்கிரமே செடி வந்து முடிஞ்சிருங்க. இதாங்க 2க்கும் டிஃபரன்ஸ். ஆனா சிகப்பு வெண்டை வந்து பச்சை அளவுக்கு வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. ஆனா இதுல வந்து சதப்பிடிப்பு நெறைய இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சத்துக்களும் வந்து இதுல வந்து ரொம்ப அதிகங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டுங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. பிரெயினுக்கு நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. நெறைய விட்டமின்ஸ் இதுல வெண்டைக்காயில இருக்கு இல்லைங்களா? ஃபோலிக் ஆசிட் முக்கியமா ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால கர்ப்பிணிகளுக்குலாம் அது ரொம்ப நல்லதுங்க. இத வந்து நம்ம பச்சையா கூட சாப்பிடலாங்க. அவ்ளோ நல்லா இருக்குங்க. இது காயா பார்க்கும்போது மட்டும் தாங்க கலர் வந்து சிகப்பா இருக்கும். ஆனா சமைச்சுட்டோம்னா கலர் வந்து எல்லாம் ஒரே மாரி தாங்க இருக்கும். அதுக்காக தாங்க உங்களுக்கு சமைச்சு அந்த காமிச்சிருக்கேன். அந்த பச்சை வெண்டைக்காய் கலரும், வெள்ளை வெண்டைக்காய் கலரும் பாருங்க. உங்களுக்கு சிகப்பும் தெரியுது பாருங்க. இது விதையில